சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் முன்னிலையில் இருக்கிறார்கள், எந்த கட்சிக்கு வெற்றி கிடைக்கும், வெளியான புதிய கருத்து கணிப்பு, இதை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். காணொளிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதாவது குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு, அதாவது பழைய கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கறதை விட புதியதாக வரக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் விரும்புவதாக ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் 2026 தேர்தலில் யார் முன்னிலையில் இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லணும்னா இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக 36% இருக்கிறதாக தகவல் வெளியாக இருக்கிறது. நம்முடைய ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா 28%, நம்ம டிவிக்கே பார்த்தீங்கன்னா 30% வாக்குகளிலும், நம்முடைய நான் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா 15% பார்த்தீங்கன்னா இருக்க உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது தொகுதி வாரியாக பார்க்கும்பொழுது ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு இடத்துல முன்னிலையில் இருக்கும். குறிப்பாக திருச்சி எடுத்துக்கணும்னா நம்ம டிஎம்கே பார்த்தீங்கன்னா 29% இருக்குப்பா. ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா 26%, டிவிக்கே 36%. அதாவது புதிதாக வந்திருக்கக்கூடிய நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 36% திருச்சியில் கிடைச்சிருக்கு. நான் தமிழர் கட்சிக்கு 10% பார்த்தீங்கன்னா கிடைத்திருக்கிறதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதிகளும் ஒவ்வொரு மண்டலங்களும் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. யார் முன்னிலையில் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய வரும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தான், அதாவது டிஎம்கே தான் பார்த்தீங்கன்னா முன்னிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக டிவிக்கே வர உள்ளதாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா 3வது இடத்தையும் 4வது இடத்தையும் நான் தமிழர் கட்சி பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நிலை தேர்தல் சமயத்தில் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, பொறுத்திருந்து பார்ப்போம். அதாவது தாவேகா எவ்வளவு தள்ளப்பட்டு இருந்தாலும் தற்பொழுது தாவேகாவுடைய தொண்டர்களும் விஜயோடைய ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களை விட்டு கொடுக்காமல், அதாவது கரூர் சம்பவத்தில் எவ்வளோ துயரங்கள் நடந்ததுன்னு தெரியும், விஜய் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாங்களும் தெரியும். இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு சாதகமாக நிறைய விதமான மக்கள் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பொறுத்திருந்து பார்ப்போம் யார் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வெல்லப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அரசியல் அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களை, அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.